என்னன்னு தெரியல, இன்னைக்கு பவித்ரா வெறுப்பா உட்காந்துக்கிட்டு கையில நோட்டு வச்சுக்கிட்டு கோலம் போட்டுட்டு இருந்தா. இவளுக்கு மே 7ஆம் தேதி பிறந்த நாள். ஒருவேளை இவளோட பிறந்த நாளுக்கு யாரும் gift கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வெறுப்பா உட்காந்துட்டு இருக்காளான்னு தெரியல. ஆனா இவளோட பிறந்த நாளை முன்னிட்டு இவளுக்காக அட்வான்ஸா சின்னதா ஒரு gift கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பிளான் போட்டேன். gift என்னன்னா, எனக்கு கல்லு வச்சு மூக்குத்தி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு இவ அடிக்கடிக்க சொல்லிட்டே இருப்பா. அதனால இந்த மூக்குத்தியை இவளுக்கு அட்வான்ஸா கிஃப்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணேன். கண்டிப்பா இந்த கல்லு வச்ச மூக்குத்தியை இவ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. ஆனா இந்த ஒரு கிஃப்டை இவளுக்கு gift மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க போதில்ல, காமெடியா ஃபன்னியா ஒரு விளையாட்டுத்தனமா தான் இந்த gift அவளுக்கு நான் கொடுக்க போறேன். அதுக்காக முதல்ல ஒரு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டேன். அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள மூக்குத்தி இருக்கிற இந்த டப்பாவை ஒரு பேப்பர்ல மடிச்சு உள்ள வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு மூடிட்டேன். இந்த பவித்ராக்கு உளுந்து மாவுல செஞ்ச உருண்டைனா ரொம்ப பிடிக்கும். அதனால இதுல இருந்து ஒரு 3 உருண்டை எடுத்து இந்த வெள்ளை பேப்பருக்கு மேல வச்சு டிஃபன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப இதை எடுத்துட்டு போயிட்டு இவகிட்ட குடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இவகிட்ட கொடுத்தேன். உடனே இவ இதை பார்த்து ஒரு மாதிரியா சிரிச்சிட்டு கையில வாங்கிக்கிட்டு இது என்னன்னு கேட்டா. அது ஒண்ணு இல்ல பவித்ரா, முதல்ல நீ இதை ஓபன் பண்ணி பாரு, உனக்கே தெரியும் அப்படின்னு நான் சொன்னதான் இவ ஒரு மாதிரியா திருப்பி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா இது என்னவா இருக்கும்னு. ஒரு வழியா இவ டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணிட்டான். இவ டிஃபன் பாக்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற உளுந்து உருண்டையை பார்த்ததும் உடனே உளுந்து உருண்டையை எடுத்து வாயில வச்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. இவன் இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள உருண்டை மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு உருண்டையை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த உருண்டையெல்லாம் சாப்பிட்ட பிறகுதான் தெரியும் இவளுக்கு இந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஒரு வழியா இவ உருண்டையெல்லாம் சாப்பிட்ட பிறகு உள்ள இருக்கிற வெள்ளை பேப்பரை எடுத்துட்டா. அதுக்கு கீழே இருந்த அந்த மூக்குத்தி டப்பாவையும் எடுத்துட்டா. இந்த மூக்குத்தி டப்பாவை பார்த்துதான் இவளுக்கு ஒரு மாதிரியா சிரிப்பு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த டப்பாவை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற இந்த கல்லு வச்சு மூக்குத்தியை எடுத்து பார்த்தா பாருங்க, உண்மையில அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இந்த சந்தோஷத்துக்கு அவளுக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. உடனே இந்த பவித்ரா ஏற்கனவே போட்டுட்டு இருந்த அந்த மூக்குத்தியை கைட்டிட்டு இந்த கல்லு வச்ச மூக்குத்தியை போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தா. இது போல டிஃபரெண்டான முறையில நானும் gift கொடுப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.